திருச்சி மாவட்டம் மருங்காபுரி அடுத்த சொரியம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் என்ற இளைஞரும் அதே பகுதியைச் சேர்ந்த த்ரிஷா என்ற பெண்ணும் காதலித்து வந்தனர். கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வந்த இருவரும் 1.5 ஆண்டுகளாக காதலித்து வந்தனர். வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்த இருவரும் காதலித்து வந்தது வீட்டிற்கு தெரிய வரவே பெண் வீட்டில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இந்நிலையில் கடந்த 14ஆம் தேதி கல்லூரிக்கு சென்ற காதல் ஜோடி மீண்டும் வீடு திரும்பாத நிலையில் பெண் வீட்டினர் போலீசில் புகார் அளித்தனர். செல்போன் எண்களை வைத்து நடத்தப்பட்ட விசாரணையில் இருவரும் மதுரை இலுப்பை குளத்தில் இருப்பது தெரிய வரவே பெண்ணின் உறவினரான நாம் தமிழர் கட்சி நிர்வாகி அருணகிரி ஆட்களை திரட்டிக் கொண்டு சென்றிருக்கிறார். அங்கு சென்றதும் சந்தோஷ்குமாரை ஜாதி பெயரை சொல்லி திட்டி ஆபாசமாக பேசிய அருணகிரி காதல் ஜோடியை வலுக்கட்டாயமாக காரில் ஏற்றியதாக கூறப்படுகிறது. அத்தோடு காதலன் சந்தோஷ்குமார் மீது சரமாரியாக தாக்குதல் நடத்திய அருணகிரி அந்தரங்க உறுப்பிலேயே மிதித்து வெறித்தனமாக சித்திரவதை செய்ததாக சொல்லப்படுகிறது. சாதிய வெறியில் சந்தோஷ்குமாரை கண்மூடித்தனமாக தாக்கிய நாம் தமிழர் கட்சி நிர்வாகி அருணகிரி சந்தோஷ்குமாரிடம் இருந்த 20,000 ரூபாய் பணம் மற்றும் செல்போனையும் பறித்து கொண்டதோடு காரில் ஏற்றி வந்து துவரங்குறிச்சி அருகே சந்தோஷின் பெற்றோரை வரவழைத்து இறக்கிவிட்டு சென்றிருக்கிறார். வீட்டிற்கு சென்ற சந்தோஷ்குமார் அடி வாங்கியதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் இருக்க அந்தரங்க உறுப்பில் வலி அதிகமாகி இருக்கிறது. அடித்து வீட்டிற்கு அனுப்பி வைத்ததோடு விட்டு வைக்காமல் மீண்டும் சந்தோஷின் வீட்டிற்கு சென்ற அருணகிரி காதலை கைவிட வேண்டும் என கூறி அடித்து உதைத்து கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் தான் சந்தோஷின் பெற்றோர் வளநாடு காவல் நிலையத்தை நாடி புகார் அளித்தனர். இதனை அடுத்து 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி அருணகிரி, த்ரிஷாவின் அண்ணன் கார்த்திக், பிரவீன்குமார் ஆகிய 3 பேரையும் கைது செய்தனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.